ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம். நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு சனிக்கிழமை, நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நீங்கள் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட நிறம் என்னவாக இருக்கும், அதிர்ஷ்ட எண் என்னவாக இருக்கும், காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை, வியாபாரம் எல்லாமே இன்னைக்கு எப்படி நமது ராசிக்கு அமையுன்ற ஸ்பெஷலான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ராசி பலன்களை பிரத்யேகமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. ஸோ இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும். எப்படின்னா, நீங்கள் மற்ற ராசி பலன்களை பார்த்துக்கிட்டு அப்புறமா உங்கள் ராசி பலன்களை பார்க்கணுங்கிற வெயிட் பண்ண வேண்டிய தேவையில்லைங்க. ஸோ நமது சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நமது சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருக்கிறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டு சந்தாதாரர்களாக மாறிவிடும்படி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே. நீங்கள் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டால் தான் புதிய வீடியோக்கள் தினசரி உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்க நண்பர்களே. ஸோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. இன்றைக்கி சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் நவம்பர் மாதம் 4ஆம் தேதி 2023 வருடங்க, சனிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருத வருடம் ஐப்பசி மாதம் 18ஆம் நாள். இன்றைய தினம் யாரெல்லாம் பர்த்டே கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ அல்லது கல்யாண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ, உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது தனுசு ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் ராசிக்கு 8ஆம் இடத்திற்கு சந்திர பகவான் வந்துட்டார் நண்பர்களே. ஸோ இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. ஸோ இந்த சந்திராஷ்டம தினத்தில் முக்கியமான சில விஷயங்களை நீங்கள் கவனிக்கும் போது இன்றைய தினத்தை சங்கடம் இல்லாமல் நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நல்ல ஒரு சக்திசாலியாக நீங்கள் இருப்பீங்க நண்பர்களே. அதீதமான சக்தி உங்ககிட்ட இருக்கும். பல வகையில் பண வரவுகளும் உங்களுக்கு இருக்கும் நண்பர்களே. நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், நல்ல ஒரு கொண்டாட்டமான பார்ட்டியில் அட்டன் பண்ணுறது போன்றவற்றெல்லாம் நீங்கள் செய்தாலும் இன்றைய தினம் உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது தான் முழுமையான இன்பத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும். அது என்னங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். காதல் வாழ்க்கையிலும் இன்றைய தினம் மிகச்சிறப்பாக ஒரு நல்ல நாளாக அமையும் நண்பர்களே. சின்ன சின்ன லீவ் எடுத்துக்கிட்டு சின்ன சின்ன பர்மிஷன் போட்டு இன்றைய தினம் உங்கள் அன்புக்குரிய காதலருடன் நீங்கள் எங்கேயாவது அவுட்டிங் போகிறது உங்களுக்கு நல்ல ரிமார்க்கபிளான நினைவில் நிற்கக்கூடிய அனுபவத்தை கொண்டு வந்து தரலாம். இன்றைய தினம் பயணங்களின் போதும் சரி, நீங்கள் முக்கியமான விஷயங்களை கவனிக்க வேண்டியது என்னன்னா, முதலாவதாக நீங்கள் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய பயத்தை விட்டொழிக்க வேண்டிய நண்பர்களே. உங்கள் காரியங்களை கொஞ்சம் கூடுதல் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா வழக்கமாக செய்யக்கூடிய வேலைகள், காலங்காலமாக செஞ்சுட்டு இருக்கிற வேலைகளில் கூட மனசில் சில பயம் வரும்போது அந்த காரியங்களை நீங்கள் பெண்டிங்காக போடக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. இழுபறியாக அந்த காரியங்களை முடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ பயத்தை மனசுலேருந்து விட்டொழித்து உங்கள் காரியங்களை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். தேவையில்லாத சிந்தனைகள் எல்லாத்தையும் நீங்கள் ஒழித்து விடுங்க. இன்றைய தினம் அது முக்கியமான ஒரு விஷயமாக அமைகிறது. இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா, பண வரவுகள் நிறைய கிடைக்கும் போது நீங்கள் அதை சேவிங்ஸ் தாங்க செய்யணும். முடிந்த அளவுக்கு செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ரொம்ப அவசியமான செலவு, இதை பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி எந்த செலவுகள் இருக்குது நீங்கள் வகைப்படுத்துங்க. அந்த மாதிரி செலவுகளை மட்டும் செய்யுங்க. மற்ற செலவுகளை தள்ளி போகிறது நல்லதுங்க. பணத்தை இன்றைக்கி வெளியவே எடுக்கக்கூடாதுங்க. முடிந்த அளவுக்கு அதை குறைச்சிக்கிறது இன்றைக்கி ரொம்ப ரொம்ப நல்ல ஆப்ஷன். ஏன்னா நிறைய பேர் பேராசையை தூண்டி விடுவாங்க. உங்களுக்கு 1 கோடி ரூபா தரேன்னு கூட சொல்லி சில ஆஃபர்ஸ் தரேன், இன்னைக்கு ஒரு நாள் இந்த ஆஃபர்னு கூட சொல்லி உங்களை ஏமாற்றலாம். ஸோ உங்களை ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் காத்திருப்பாங்க. பேராசையை தூண்டி விட்டு உங்கள் பணத்தை அபேஸ் பண்ண முயற்சிகள் மேற்கொள்வாங்கிறதுனால எந்த முதலீடும் இன்றைக்கி செய்யாதீங்க. பணத்தை ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க. ஒரு 2 நாளைக்கு நீங்கள் பணத்தை பத்திரமா வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். பணம் வரக்கூடிய இந்த வேலைகளை அதை நீங்கள் பாதுகாத்திட வேண்டிய ஒரு நாளுங்க இன்றைய தினம். பண வரவுகள் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பெனிஃபிட் அதன் மூலமாக கொண்டு வந்து தரும். ஸோ பணத்தை வெளியெடுக்காதீங்க. தேவையில்லாத பேராசைகள் காரணமாக முதலீடுகள் செய்ய வேண்டாம். இன்றைய தினம் உங்களுக்கு மிக முக்கியமான 3வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா கோபம்ங்கிறது ஒரு குறுகிய நேர பைத்தியகாரத்தனம்னு சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு பேர் அதுதான். ஸோ அந்த பைத்தியகாரத்தனத்தில் நீங்கள் சிக்கிக்காமல் கோபத்தை தவிர்த்து விடுங்கள். அதன் மூலமாக நல்ல பெனிஃபிட் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் யார் உங்களை கோபப்படுத்தினாலும் மன அமைதியோடு நீங்கள் செயல்பட முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். தியானம் செய்யலாம், யோகா செய்யலாம், அல்லது பிடித்தமான பொழுதுபோக்குகளில் மனசை டைவர்ட் பண்ணலாம். அந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் கூடுதல் ஃபோக்கஸ் செலுத்தி இன்றைய தினம் நீங்கள் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா கோபங்கிறது கொஞ்ச நேரம் தான் வந்துட்டு போகும், ஆனால் பெரிய தவறான மாற்றங்களை வாழ்க்கையில் ஏற்படுத்திடும். ஸோ அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அதன் மூலமாக உங்களுக்கு இந்த நாள் ஒரு லக்கியஸ்ட் நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்றைய தினம் ஓய்வு நேரத்தில் கூட தேவையில்லாத வேலைகள் உங்களுக்கு வேலைகளை ஓய்வு நேரத்தை பாதிக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. இன்றைய தினம் இழுபறியான சில வேலைகள் காரணமாக கொஞ்சம் டென்ஷன் ஆகக்கூடிய வாய்ப்பிலும் இருக்குது. இருந்தாலும் அது எல்லாத்தையும் தாண்டி இன்றைய தினம் நீங்கள் பொறுமையாக நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம் நண்பர்களே. உங்கள் காரியங்களை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்கள் பொழுதுபோக்குகளில் ஈடுபடுங்க. நீங்கள் உண்டு, உங்கள் வேலைகள் உண்டு, உங்களுக்கு பொழுதுபோக்குகள் உண்டு என்று இந்த 3 விஷயங்களை டைவர்ட் ஆகிட்டே இருங்க. இன்றைக்கி சூப்பரான ஒரு நாளாக கண்டிப்பாக உங்களுக்கு அமையும் நண்பர்களே. மற்றவங்க எந்த ஒரு வாக்குவாதங்கள் செய்தாலும் நீங்களும் போயிட்டு வாக்குவாதங்கள் பண்ணக்கூடாதுங்க. ஆர்கியூமெண்ட் பண்ணுறதுனால, நீங்கள் பேசுகிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஸோ உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றவங்க சண்டை போடுறாங்கன்னா நீங்கள் போய் விலக்கி விடக்கூடாது. மற்றவங்க பஞ்சாயத்தில் போய் நீங்கள் மூக்க நுழைக்காதீங்க. அல்லது மற்றவங்கள பர்சனல் வாழ்க்கையில் போய்
நீங்கள் தலையிடக்கூடாதுங்க. கேலி கிண்டல் பண்ணுறதெல்லாம் நீங்கள் அறவே கூடாது. வார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருக்கணும் நண்பர்களே. பேச்சுக்களை நிதானம் தேவை. கனிவாக பேசுங்க, அன்போடு பேசுங்க. அப்படி பேச முடியல, மற்றவங்க உங்களை டென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் கோவப்பட்டு கத்திடக்கூடாதுங்க. நீங்கள் அமைதியாக இருந்தது பெட்டரான ஆப்ஷன். ஸோ முக்கியமான இடங்களை மட்டும் பேசுங்க. இன்றைக்கி பேசாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஆப்ஷனாக உங்களுக்கு அமையும். கடைசியாக நீங்கள் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் நீங்கள் மனசில் உங்களது அதீத சக்தியையும் சிறப்பான நல்ல ஒரு காரிய வெற்றிகளையும் நீங்கள் பெறுவதற்காக அதை சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்காக இன்றைய தினம் நீங்கள் இந்த 4 விஷயங்களை கவனிக்கணுங்க. கோவப்படக்கூடாது, பேராசைப்படக்கூடாதுங்க, வார்த்தைகளை கவனமாக இருக்கணும், பயத்தை மனசுலேருந்து விட்டொழிக்கணும். இந்த எல்லா விஷயத்தையும் நீங்கள் செய்யும்போது பாசிட்டிவான எண்ணங்களோடு செயல்படும்போது, தன்னம்பிக்கையோடு செயல்படும்போது இன்றைக்கி வேறு லெவலில் உங்களுக்கு வெற்றிகள் உண்டுங்க. இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணைவானவர் உங்களது மீது சில ஈர்ப்பு ஏற்பட்டு உங்களை நல்லா புகழக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுனால இல்லற வாழ்க்கையில் நல்ல புகழ்ச்சி இன்றைய தினம் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணை மூலமாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது நண்பர்களே. என் அலுவலக பணிகளில் கூட இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைந்தாலும் இன்றைய தினம் நீங்கள் யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா அவங்களை போய் பார்க்கறது ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களது சக ஊழியர்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டியது இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. இன்னைக்கு சந்திராஷ்டம தினங்கிறதால புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய காரியங்களை நீங்கள் தொடர்ந்து செய்யலாம். புதுசாக எதுவும் ஆரம்பிக்கக்கூடாது. அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திக்கங்க. பணத்தை செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கங்க. இன்னைக்கு வேற லெவலில் மகிழ்ச்சியான ஒரு நாளாக கண்டிப்பாக உங்களுக்கு அமையும் நண்பர்களே. இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் நீல நிறத்தை பயன்படுத்தலாங்க. ப்ளூ கலர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறதுங்க. மேலும் நம்பர் 2 2ஆம் நம்பர் அதிர்ஷ்ட எண்ணாக அமைதுங்க, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது தனுசு ராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மூலம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்கள் பண வரவுகளில் கொஞ்சம் ஏற்ற இறக்கமான சூழல் காணப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் ஏற்ற இறக்கமான சூழலில் கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. செலவுகளை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்கள்ட்ட கொஞ்சம் அனுசரித்து போங்க. ஃப்ளெக்சிபிளாக இருங்க. இன்றைக்கி மகிழ்ச்சியான ஒரு நாள். இந்த தினம் ஏற்ற இறக்கமான ஒரு நாளாக உங்களுக்கு அமையலாம். பூராடம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் அலுவலக பணிகளில் நீங்கள் கொஞ்சம் திட்டமிட்ட காரியங்களை விட அதிகமான அலைச்சல்களை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உருவாகலாங்க. இழுபறியாக காரியங்கள் ஆகிறதுனால கொஞ்சம் டென்ஷன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் நீங்கள் பொறுமையாக இருங்க. இந்த பயணங்கள் என்பது கொஞ்சம் உடமையில் என்பது தனி கவனம் செலுத்த வேண்டியது அவசியங்க. எதிர்பாராத பல புதிய வாய்ப்புகளும் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் போது அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆனால் புதுசாக எதுவும் ஆரம்பிக்காதீங்க. வழக்கமாக செய்யக்கூடிய வேலைகளே நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி புதிய வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் சூப்பரான ஒரு நாளுங்க. கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாம். உத்திராடம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு எதிர்பாராத வகையில் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும்போது பயன்படுத்திக்கிறது நல்லதுங்க. திறமைக்கு உண்டான மதிப்பு கொஞ்சம் லேட்டாக தான் கிடைக்குங்க. எவ்வளவோ முயற்சி பண்ணி உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கலங்கிற ஒரு வருத்தங்கள் மனசில் இருந்தது அப்படின்னா அது இழுபறியாகி இப்பொழுது உங்களுக்கு கை கொஞ்சம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. கொஞ்சம் கஷ்டங்கள் சிரமங்கள் இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்களில் நீங்கள் பொறுமையை கடைபிடித்து வெற்றிகளை பெற முடியும் நண்பர்களே. தேவையில்லாத ஆர்குமெண்ட் வேண்டாங்க. பேச்சை குறைச்சிட்டு விவாதங்களை தவிர்த்து விட்டு இன்றைக்கி வேலை செய்யுங்க. இன்றைக்கி மகிழ்ச்சியான ஒரு நாளாக உங்களுக்கு அமையும். நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளுக்கு கொஞ்சம் லேட் ஆகலாம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.